எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே, உங்களை இந்த முக்கிய பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். ஜோதிட ஆலோசனை பெற எனது எண்ணை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். தினம் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட செய்திகளும் அதேபோல் 100க்கும் மேற்பட்ட அழைப்புகளும் வரக்கூடிய காரணத்தினால் ஒவ்வொன்றாய் நிச்சயமாக ஆலோசனை தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். நேரத்தின் அருமை கருதி சில நபர்களுக்கு அல்லது சில என்னுடைய மிகவும் அன்பானவர்கள் எல்லோருமே ஆகினால் ஒவ்வொருவராக நிச்சயமாக நான் வாட்ஸ்அப்பில் அழைத்து ஆலோசனைக்கான நேரத்தை தருகின்றேன். நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரோடும் நான் பேசுவேன். உங்களுடைய தசா புக்தி அந்தரங்களை ஆராய்ந்து உங்களுடைய பிறவி ஜாதகத்திற்கான ஆலோசனை நிச்சயம் நல்குவேன். பொறுத்தருள வேண்டுகின்றேன் அன்பு நேயர்களே. இந்த பதிவு என்பது மகர ராசி என்பர்களே, கதராதீர் பதராதீர், சனி தசையில் சம்பவங்கள் நிகழ்ந்தே தீரும் என்ற தலைப்பிலே தருகின்றேன். இது அவசியம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். ஏனென்றால் தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் போதுதான் எப்படி இப்படி ஆகிறது என்று ஏதோ ஒரு வருத்தம் என்பது நிச்சயம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் என் நிலை ஆனாலும் சரி, மகர ராசி என்பர்களே, உங்களை யார் எப்படி தடுத்தாலும் சரி, வெற்றிக்கான வாய்ப்பை நீங்கள் பெற்றே தீர்வீர்கள் என்பதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் பிரம்மன் தந்த ரகசிய விதியாக இருக்கிறது. இருந்தாலும் கூட சதுரங்க விளையாட்டு போல் அமைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில ஒன்று ஏறினால் ஒன்று இறங்கும் என்பது போல் இருந்தாலும் கூட இந்த தசாபுக்தி காலங்கள் பெரிதளவிலே நிச்சயமாக ஒருவருடைய வாழ்க்கையிலே பாதிக்கும். ஜாதகத்தை நம்பாமல் இருப்பது ஒரு காலமாக இருக்கும். அதன் பின்பு நம்பி தீர வேண்டும் என்ற அந்த உண்மைக்குள் வரும்போதுதான் எப்படி நம்முடைய முன்னோர்கள் வேத காலம் தொட்டு தமிழகம் என்று எடுத்துக்கொண்டால் ரிஷி அகத்தியர்கள் இவர்கள் எல்லாம் தந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது மெய்சிலிருக்கும் அற்புதங்களாய் அமைந்துவிடும். ஆகையினால் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சோதனை எல்லாம் ஒரு படத்துல எவ்வளவு அடித்தாலும் இவன் மட்டும்தான் தாங்குவான் என்று அவனையே அடித்து கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளில் நம் ராசிநாதனே, மகர ராசி என்பவர்களினுடைய ராசிநாதனே மகரத்தை சோதிப்பார். ராசிநாதனாக இருப்பதன் காரணமாக சனி திசையில உங்களை அப்படியே சிகரம் தொட வைத்து விடுவார் என்று நிச்சயமாக யாரும் எண்ணக்கூடாது. இந்த அற்புத நிகழ்வெல்லாம், அதாவது எந்த அற்புத நிகழ்வு, சனி பகவான் தசை நடக்கக்கூடிய காலத்தில ஒரு அற்புதம் எப்படியும் நிகழும். பல விஷயங்களை நீங்கள் கற்று தேர்ந்து கொள்வீர்கள். சிறப்புகளுக்குள் வெற்றியாய் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வீர்கள். உங்களுடைய குழந்தைகள் மகரம் அல்லது உறவினர்கள் மகரம் என்றால் இந்த பதிவை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். காரணம் என்னவென்றால் சில முக்கிய குறிப்புகளின் மூலமாக நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்குள் வரக்கூடிய அற்புதங்களை எல்லாம் நான் இதிலே சிறு சிறு குறிப்புகளை ஆங்காங்கே தருவேன். குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால், மகர ராசியாக இருக்கிறீர்கள், அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய ஆரம்ப வயதிலே சிறு சிறு சிக்கல் இருக்கும். ஒரு 1 முதல் 10 வயதிற்குள். அதன் பின்பு எப்படியோ ஒரு ஏற்றம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 35 வயது வரை ஏற்றம் ஏற்றம் என்று ஏற்றம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த 35 ஆண்டை நெருங்கும் போதுதான் ஒரு முக்கிய ஆலோசனை, நல்ல குருவினுடைய ஆலோசனை, நல்ல வழிநடத்தல், நல்ல பொறுமை, இவையெல்லாம் கையாள வேண்டும். தேவையில்லாமல் இந்த 35 வயதிற்குள் ஏதேனும் ஒரு சிக்கல் தானாக வந்து உங்களை சேரும். கர்ம வினைப்பயன் வழியாக வந்து சேரும். குரு தசை முடிந்து சனி தசை துவங்கக்கூடிய காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு இந்த டிரான்சிஷன் பீரியட் என்று சொல்வார்கள், ஒரு 5 ஆண்டு காலம். ஆகையினால இந்த குரு தசை முடிந்து சனி தசை துவங்கும் போது சனி தசை சனி புக்தி கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலத்திற்குள் சுதாரித்துக்குள் என்பார்கள் அல்லவா, அப்படி உங்களுடைய விஷயங்களிலே எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டு வாழ்க்கையில புதிய விஷயங்களில அதிகம் ஈடுபடாமல் மெதுவாய் கடந்து வந்தீர்கள் என்றால்
35 முதல் 45, 55 வயது கடக்கும் போது நீங்கள் உங்களுடைய வெற்றியை மீண்டும் துவங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை புதன் திசை தந்துவிடும். அப்போது கூட ஏற்கனவே இந்த குரு ராகு மற்றும் குரு திசைகளிலே நீங்கள் பெற்ற விஷயம், பெற்ற நிலைகளிலிருந்து ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். சரி, சனி திசை அப்படியே உங்களுடைய விஷயங்களை நிறுத்தி வைக்குமா என்றால் இல்லை. புதுவித ஆதாரங்களிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய சனி திசையாக அமையும். அந்த 55 வயது முதல் துவங்கக்கூடிய உச்சம் ஏற்றம் என்பது தொடர் வளர்ச்சிகளை உங்களுக்கு தந்துவிடக்கூடியதாக இருக்கும். அதுவும் மகர ராசி, மகர லக்னம் என்றால் உச்சத்தை தானாகவே ஒரு சிறப்பான சிகரத்தை தரக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை தந்துவிடும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டியது 45 வயதிலிருந்து 65 வயது வரை இது சனி தசை காலம். அதேபோல் உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கிட்டத்தட்ட முக்கிய வயதில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கல்வி கற்கக்கூடிய காலத்துல பெற்றோர், பெரியோர், உற்றார், உறவினர் நல்ல குருமார்களை தேர்ந்தெடுத்து இந்த கல்வி பருவம் என்ற அந்த 25 வயதிற்குள் எப்படியோ பிரச்சனை இல்லாமல் முன்னேறி வந்து விட்டீர்கள் என்றால் தங்கு தடை தாமதம் எல்லாம் இருக்காது. ஆனால் வயோதிக வயதில பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு முதலிலிருந்தே திட்டமிட்டு ஆன்மீக வழியிலே உங்களுடைய எண்ணங்களை செலுத்தி வெற்றிக்கான வழிகளை தேட வேண்டும். அதனால் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்கள் என்றால், அதனால்தான் சூரியனும் சனி பகவானும் பகை என்று பொதுவில் சொல்லிவிடுவார்கள். ஆனால் அப்படியெல்லாம் அல்ல. இந்த உத்திராடம் நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய நேரத்திலே சந்திரன் எங்கிருக்கிறார் என்பதை பொறுத்து உங்களுக்கு சூரிய தசை என்பது ஆரம்பிக்கும். அதனுடைய இருப்பு தசா காலம் என்பது எவ்வளவு என்று கணக்கு பார்த்து ஒன்றொன்றாய் அவ்வப்போது வரக்கூடிய தசா புக்தி காலங்களிலே உங்களுக்கு சிறப்பு எப்படி இருக்கிறது, பிறவை காலத்திலே கிரகங்கள் எங்கு அமைந்தது என்பதை பற்றியெல்லாம் ஆய்ந்து வெற்றி பெற்று விடலாம். ஆனாலும் கூட எது எப்படி என்றாலும் கூட கோச்சாரம் கை கொடுக்கும். இந்த பதிவுகளை எல்லாம் நான் தொடர்ந்து உங்களுக்கு தரும்போது நீங்கள் பார்த்திருக்கலாம். கோச்சாரத்துல ஒரு சிறு நல்லது இருந்தாலும் கூட அந்த நல்லதை வைத்து எப்படி சிறப்பாக செய்வது என்பதை பற்றி, வெற்றிக்கான வழிகளை காண்பது என்பதை பற்றி உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதலாக நான் பதிவுகளை தந்து கொண்டிருந்திருப்பேன். அதனால் சனி தசை 19 ஆண்டு காலம். இந்த 19 ஆண்டு கால சனி தசையில நிச்சயமாக ஒரு 7.5 சனி பகவானுடைய காலமோ அல்லது அர்த்தாசிரமம், அஷ்டமச்சனி, கண்டகச்சனி என்று ஏதேனும் இது ஒன்று வரும். இந்த இரண்டும் சனி திசையோடு இதில் ஏதேனும் ஒன்றோடு ஒன்று இணையும் போது உடல் நலம் படுத்தும். நல்லா எல்லாம் இருக்கிறது என்று நினைக்கும் போது ஏதேனும் ஒரு உடல்நல கோளாறு போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவ்வப்போது கோச்சாரம் தரக்கூடிய அற்புதம் என்பது உங்களுக்கு கை கொடுத்து உங்களை உயர்த்தும். சரி, இந்த தசா காலங்களை பற்றி சொல்லிவிட்டேன். சனி தசையில் எப்போது எந்த வயதில என்று உங்களுக்கு சொன்னேன். இந்த சனி தசை என்ன செய்யும்? அதாவது பெரும்பாலான விஷயங்கள்ல பொறுமை நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டு விட்டால் எந்த சவாலையும் நீங்கள் சாதித்து வெற்றி பெற்றுவிட முடியும். உழைப்பில் கவனம், தியானம், வழிபாடு என்று இருப்பது, அதாவது தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் தியானம், 10 நிமிடம் யோகா, தியானம், வழிபாடு, உடற்பயிற்சி, எதையுமே காலம் தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை மனதிலே வைத்து நீங்கள் செயல்படும் போது வெற்றிக்கான வழிகள் நிச்சயமாக இருக்கும். ஏனென்றால் சனி பகவான் கர்ம வினை பயனை தருகிறார். அதுவும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த வாழ்க்கையில ஏதேனும் ஒரு சிக்கலில் நீங்களாக தேடியிருந்தால் அதற்கான வினை பயனும் கூட இந்த காலங்களிலே நீங்கள் தூய்த்து உணரக்கூடிய நிகழ்வை சனி பகவான் தருவார், படிப்பினை தருவார். ஆகினால் கடின உழைப்பு வெற்றியை தந்துவிடும். ஆகினால் தசாபுக்திகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டு இருப்பதில் அர்த்தமில்லை. கடமை என்பது ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு செல்லும் போது வாகனம் நீங்கள் ஓட்டுகிறீர்கள் என்றால் பல கோடி ரூபாய் வாகனம் என்றாலும் கூட சாலை வளைந்து நெளிந்திருந்தால் அப்படித்தான் நீங்கள் போயாக வேண்டுமே தவிர, நான் 1 கோடி ரூபாய்க்கு வாகனம் கார் வாங்கியிருக்கிறேன், நான் நேராக தான் ஓட்டுவேன் என்றால் எங்கு இருக்க முடியும்? வயலிலே உழக்கூடிய இடத்திலோ அல்லது பள்ளத்திலோ எங்கேனும் இருக்க வேண்டும். கோடி ரூபாய் வாகனம் பேரிச்சம்பழத்திற்கு போடக்கூடிய சூழ்நிலைக்கு மாறும். ஆகையினால் வாழ்க்கை எப்படி அழைத்து செல்கிறதோ அதிலே
ஆன்மீகத்தோடு, கண்ணியத்தோடு, பொறுப்பு, கடமையோடு உங்களுடைய சவால்களை சந்திக்கும் போது வெற்றி என்பது நிச்சயமாக தந்துவிடக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது. சனி தசை மகரமும் மிகப்பெரிய அளவிலே மகரத்தை பாதிக்காது என்று ஏன் சொல்ல முடியும் என்றால், மகரம், கடகம், மகரம், சிம்மம், மேஷம் இவையெல்லாம் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம், விருச்சிகமும் கூட என்று விடாப்பிடியாக இந்த இந்த விஷயத்தை நாம் எப்படியும் தாண்டி கடந்து வந்து விடுவோம் என்று தைரியத்தோடு சவால்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ராசிகளில் மகரம் முதன்மையானது. ஆகையினால் உங்களுக்கு வந்த சோதனைகள் வேறு யாருக்கும் வந்திருந்தால் நிச்சயம் காணாமல் போயிருப்பார்கள், இலோகம் விட்டு வேறு லோகத்திற்கு சென்றிருப்பார்கள். ஆகையினாலே தசா புக்தி என்பது சனி தசை மட்டுமல்ல, எந்த ஒரு தசா முடிவடைந்து அடுத்த தசை துவங்கும் போது அந்த டிரான்சிஷன் பீரியட் என்பது ஒரு சற்று தடை தாமதத்தை தான் தரும். ஆகையினால் அதை பற்றி எல்லாம் யோசிக்க கூடாது. இந்த 19 வருட சனி தசையில வாழ்க்கையில பல நிலைகளை நீங்கள் கடந்து வந்து விடுவீர்கள். 19 வருடம் என்பது ஒரு ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷனுக்கான ஒரு புதிய ஒரு சந்ததி உருவாகிவிடக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகையினால் தசாபுக்தியை கண்டு அஞ்சுவதோ, கதறுவதோ, பதறுவதோ நிச்சயம் கூடாது. மீண்டும் சொல்கின்றேன், கோச்சாரம் கை கொடுக்கும். தினந்தோறும் மாறக்கூடிய கிரகநிலைகளிலே எது சிறப்பு என்று பார்த்து செயல்பட வேண்டும். இதிலே சில குறிப்புகளை நான் உங்களுக்கு மேலும் தரலாம். ஆனாலும் கூட எல்லாவற்றிலுமே சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார், சுக்கிரனோடு இணைந்து விடுகிறார் என்ற சுப பலன்கள் எப்படியோ உங்களுடைய சுயஜாதகத்திலே இணைந்து விட்டால் மகிழ்ச்சி. சனி பகவான் எங்கிருந்தாலும் சரி. மகர ராசியாக இருக்கிறீர்கள், மேஷத்திலே சனி பகவான் இருக்கிறார், 4ஆம் இடத்திலே இருக்கிறார் என்றால் அப்போது அங்கு மேஷத்திலே சனி பகவான் நீச்சப்படுவார். நீச்சப்படக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கும்போது சற்று தொழில் லாபத்தை தடை செய்வது இருக்கும். கைப்பொருள் போட்டு புதிதாக எந்த தொழிலையும் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது இந்த தசாபுக்தி காலங்களில். அப்படி செய்தால் நஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு. அதற்கு பதிலாக நீங்கள் சம்பளம் பெறக்கூடிய விஷயத்திலே ஈடுபடுவது சிறப்பை ஏற்படுத்தும். ரிஷப ராசியிலே சனி பகவான் இருக்கிறார் என்றால், மகர ராசியாக இருக்கிறீர்கள் என்றால், எந்த பிரச்சனை என்று இருந்தாலும் சரி அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒரு வகையிலே தந்து கொண்டே இருக்கும். லக்ஷ்மி கடாட்சத்தை நிறைத்து கொண்டே இருக்கும். அதிலும் அவிட்ட நட்சத்திரம் என்றால் தவிட்டு பானையிலும் தங்கம் இருக்கும் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. ஆகையினால் இந்த ரிஷபத்தில் சனி இருப்பது மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு விதத்திலே சிறப்பை ஏற்படுத்தினாலும் கூட குழந்தைகளின் விஷயத்திலே அவர்கள் கல்வியிலோ அல்லது அவர்களுடைய திருமண நிலையிலோ சற்று தடை தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு. அது மட்டுமல்லாமல் காதல் சார்ந்த விஷயம், ஆண் பெண் உறவுகளிலும் கூட சிக்கலை ஏற்படுத்தும். மிதுன ராசி என்பர்கள, மிதுனம் என்றாலே டியூவல், 2 நேச்சர். ஆகையினால் நல்ல வளர்ச்சி அடைய அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது தசா காலங்களில். ஆனால் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். என்னவென்றால் உடல் நலத்தின் மீது கவனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி தசை அல்லது புக்தி அந்தரம் எல்லாம் சனி பகவான் அல்லது செவ்வாயோடு இணைந்து வரும்போது மரணகண்டம் சம்பவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட பல நிலைகளிலே நான் கண்டிருக்கின்றேன். ஆகையினாலே கவனம். கடகத்திலே சனி பகவான் இருக்கிறது மகர ராசிக்கு என்றால், கடகம் சனி பகவான் இரண்டும் பகை என்றாலும் கூட கடகத்திற்கு சப்தமமான ராசியாக இருக்கக்கூடிய மகரத்தில் 7ஆம் இடத்தில் சனி, 8இல் சனியாக இருப்பார். கடக லக்னமாக அமைந்திருக்கிறீர்கள் என்றால். ஆகையினால் ஏதேனும் தேவையில்லாத சிக்கலிலே சென்று வம்பு, வழக்கு, காவல் என்று காவல் நிலையம் என்றெல்லாம் அலைவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால் மகரம் ராசி, கடகத்தில் சனி என்றால் இப்படி இருக்க அதிகப்படியான வாய்ப்பு. சிம்ம ராசியிலே சனி பகவான் இருந்து விட்டால் பலர் உங்களை குழப்பியிருப்பார்கள். சிம்மம் சனி பகவான் ஒன்றோடு ஒன்று பகை, எதிரி, சிம்மம் அஷ்டமம் எல்லாம். அஷ்டமத்தில் சனி இருந்தால் அள்ளித்தரக்கூடிய அற்புதங்கள் 1000 அல்ல கோடி. தங்கம் வாங்கி தங்கமாய் குவிக்கக்கூடிய அற்புதம் எல்லாம் இருக்கும். பணம், தனம், தங்கம் என்று இருக்கும். ஒரு சில பிரச்சனைகள் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே இருக்கும். அதிலும் ராசி மகரம், சனி பகவான் சிம்மத்தில், லக்னம் துலா லக்னம் என்று இப்படி ஒரு அமைப்பு என்பது வந்துவிட்டால் சிகரம் தொடக்கூடிய சிறப்பு அம்சங்களை எல்லாம் அற்புதமாய் காணலாம். கன்னி ராசியிலே உங்களுடைய ராசிக்கு 9ஆம் நிலையில சனி பகவான் இருக்கிறார் என்றால்
பாக்கியத்தை அள்ளித் தருவார். ஆனால் குழந்தைகளினுடைய திருமணம் இது போன்ற விஷயங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். ஆனால் அவற்றிலே பிரச்சனை இல்லை. துலாம் ராசியிலே என்றால் பணம் புரளும். ஆனால் உறவினர்கள், நட்பு இவரெல்லாம், அதாவது மகரம் ராசி உங்களுக்கு சனி பகவான் துலாம் கட்டத்திலே இருக்கிறார் என்றால் வீடு கடன் வாங்குவது, வாகன கடன் வாங்குவது இவற்றையெல்லாம் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். பணம் புரளும். ஆனால் உறவினர், நண்பர், தெரிந்தவர் யாரோ சொன்னார் என்று வீடு வாகனத்தை தருகிறீர்கள் என்றால் மீட்பதற்கு போராட வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படும். மகர ராசி விருச்சிக நிலையிலே சனி பகவான் இருக்கிறார் என்றால் இந்த தசா காலங்களிலே, நான் சொல்வதெல்லாம் தசா காலங்களில் நடக்கக்கூடிய விஷயம். சனி பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை 11ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிக ராசியிலும் கூட பகைதான். ஏனென்றால் செவ்வாயும் சனியும் பகை என்பார்கள். ஆனால் உங்களுக்கு லாபாதிபதி என்று இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் 11ஆம் இடத்திற்கு அதிபதி, விருச்சிக ராசியில் அதிபதி. வெற்றி என்பது நிச்சயமாக ஏற்படும். லாபங்கள் உண்டு. மலை போன்ற பிரச்சனைகளையும் நீங்கள் பனி போல கரைத்து எளிதிலே வந்து விடுவீர்கள். ஆகையினால்தான் இந்த கடந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகத்திற்கு 7.5 சனி துவங்கிய காலம் முதல் இந்த மகரத்திற்கு 7.5 சனி முடிந்து கும்பத்தை தாண்டக்கூடிய சூழ்நிலை வரை இந்த காலகட்டத்தில் இந்த குருவோடு இருக்கக்கூடிய தொடர்பினால் பல பிரச்சனை வந்தது. ஆனாலும் கூட மலை போல் வந்த பிரச்சனைகளை எல்லாம் பனி போல் கரைத்து அல்லது எப்படியும் சாதித்து விடலாம் என்று வரக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்காரர்களுக்கு விருச்சிகத்திலே சனி பகவான் இருந்தால் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகம். தனுசு ராசியிலே என்றால் இது 12ஆம் இடம். ஆனாலும் கூட அலைச்சல்கள் இருக்கும், மனது அலைபாயும், குடும்ப உறவுகளை மதிக்காமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். ஆனாலும் கூட எப்படியும் ஒரு முன்னேற்றம், மாற்றி மாற்றி ஒரு வேலைகளை செய்தாலும் கூட மாற்றப்பட்ட வேலைகளிலும் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். மகர ராசியிலேயே சனி பகவான் என்றால் தலைமை பண்பு, தலைமையாய், தளபதியாய், இனிமையாய், பல வாய்ப்புகள், எளிமையாய் எளிதிலே வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு கீழ் பலர் வேலை செய்யக்கூடிய அமைப்பை பெற்று விடுவீர்கள். கும்பத்திலே இருக்கிறது என்றால் பேச்சில் வல்லமை, உழைப்பு 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 என்று இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதே சமயத்தில் அதிக பொறுப்புகள் இருக்கும். பொறுப்புகள் தானாக வரும். இந்த தசாபுக்தி காலங்களில, இந்த சனி தசா சனி புக்தி காலங்களில இந்த கிராமங்களிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், நல்லவாயன் சம்பாதித்து உழைத்து நாரவாயன் தின்பான் என்பார்கள். அதே போல மாதம் எவனாவது ஒருவன் ஒரு 100 ரூபாயாவது எடுத்து செல்வதற்கு, ஏமாற்றி செல்வதற்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினால் இதிலே கவனமாக இருக்க வேண்டும். பேச்சிலே நிதானத்தோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். மகர ராசி 3ஆம் இடத்திலே மீனத்திலே சனி பகவான் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே என்றால் இந்த சனி தசா காலங்களில் பிரச்சனைகள் பெரிதாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மிக மிக சிறப்பாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கர்ம வினை பயன் என்று கவனத்தோடு இருக்க வேண்டும். கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில், தற்போது ஆன்லைன் சார்ந்த விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். எப்போதுமே தசா காலங்களிலே, அதுவும் குறிப்பாக இந்த சனி பகவான் சனி தசை காலங்களிலே மகர ராசிக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஏற்றத்தை தர காத்திருப்பார். ஆனால் அந்த தசா துவங்குவதற்கு முன்பாக நீங்கள் செய்திருக்கக்கூடிய வினைகள் சற்று பிரச்சனையை தரலாம். ஆகையினாலே மகரம் எப்போதுமே ஒரு நல்ல ஆலோசனையோடு, ஆன்மீக சிந்தனையோடு, நேர்மறையான எண்ணங்களோட தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை செலுத்தும் போது வெற்றிக்கான வழிகள் 1000. அன்பு நேயர்களே, எப்படியும் முயன்று வென்றுவிடக்கூடிய, முயற்சி செய்து விஸ்வரூப வெற்றியை கண்டுவிடக்கூடிய ராசிகளுள் மகரம் முதன்மையானது. ஆகையால் விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆன்மீக சிந்தனையோடு, உங்களுடைய இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு, இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள், பெருமாள் கோயில்கள், செவ்வாய்க்கிழமைகளே முருகனை வழிபாடு செய்வது, இவையெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு தசாபுக்தி அந்தரங்களிலே சனி செவ்வாய் எந்த காம்பினேஷன் எப்படி ஒன்றோடு ஒன்று முரண்பட்டாலும் வெற்றிக்கான வாய்ப்பை தரும். அன்பு நேயர்களே, இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள், மகர ராசி மகர லக்னம் அல்லது மகர ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் ஷேர் செய்யுங்கள். நன்றி.